இவளை போன்ற கனமான பெண்கள் நடமாடுவது பூமிக்கே ஆபத்தாயிற்றே. என்னங்க? ஆஹா, இமயமலையே எழுந்து வருவது போல இருக்கிறது. கூந்தலழகும், குடும்பானை கோட்டழகும், கோமள முகத்தழகும். ஆஹா, மரகதம் சற்று அருகே வருக. வெக்கமா இருக்குதுங்க. ஏன் நாம் தனியாக இருக்கும் போது கூட ஆகட்டும், நீ வராவிட்டால் நானே வருகிறேன். எங்கே உன் கையை கொடு. அத்தனையும் புன்வளையல்களோ 30 பவுன் இருக்கும் போது இருக்கிறதே. இதை வைத்துக் கொண்டே நம் காலத்தை ஓட்டி விடலாம். கண்ணே, அத்தனையும் கண்ணாடியோ? தொடாதீங்க, ஏன் கருத்து போயிருங்க. அதுவும் போலிதானா? ஐயோ, என்னே கொலை உலகம், கோணல் உலகம், பொய் உலகம், போலி உலகம். அம்மையே, அணிகளில் ஒன்று கூட உருப்படியாக இருக்காது போல் இருக்கிறதே. என்னங்க நீங்க? நான் ஏழைதானுங்களே. நகைக்கும் அழகுக்குமா கட்டிக்க வந்தீங்க? என் மனசுக்காகத்தானே. அது கூட போலியாக இருக்குமோ என்ற சந்தேகம் வந்து விட்டது பெண்ணே. அது அசல் மனசுங்க. வேணும்னா 4 பேரை கேட்டு பாருங்க. பெண்ணே, நாம் இதை நம்புகிறோம். இவ்வளவு தூரம் வந்த பின்பு சும்மா திரும்பி போக விரும்பவில்லை. நம் திருமணத்தை முடிக்கலாமா? என்னங்க திடீர்னு முடிச்சா நல்லா இருக்குமா? மரகதம், இப்பொழுதெல்லாம் திடீர் கல்யாணங்கள் தான் சிறப்பாக முடிகின்றன. அது சரிங்க. காலம் நேரம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். கால நேரமா? எதற்காக பார்க்க வேண்டும்? என் தகப்பனார் கால நேரம் பார்த்துத்தான் என் தாயாரை கட்டிக்கொண்டார். நான் பிறந்தவுடன் இருவரும் எந்த கால நேரமும் பார்க்காமல் இந்த உலகத்தை விட்டே போய்விட்டார்கள். கண்ணி, என்னமோங்க, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையா? அட பைத்தியமே, ராகு காலத்தில் தாலி கட்டினாலும் தாய் கழுத்தில் தான் கிடக்கும். குழந்தைகள் அரடையனாவது பிறக்கும். அச்சமே நாரணங்கி, நம்பினால் ராகு காலம், நம்பாவிட்டால் யோக காலம். அப்ப சரிங்க, இப்பவே 4 பேரை கூப்பிட்டு நம்ம திருமணத்தை முடிச்சிருவோம். மாலையும் என்னுடன் வந்திருக்கிறது, மாற்றிக்கொள்ளலாம். இது என்னங்க? இது பூக்கள் உதிர்ந்து விட்டன, நாரை மாற்றிக்கொள்ளலாமே. கணக்கப்பிள்ளை கண்ணாயிரம், மருதூர். அனுப்பியவர் பாண்டித்துறை, டான்சிங் ஹோட்டல், கோயம்புத்தூர். எப்ப பார்த்தாலும் ஒரே கவலையாவே இருக்கிற. காரணமா கேட்கிறீர்கள்? ஏமா, நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் இந்த பாடுபடுறேன். அப்பா, இப்ப என்னமா நடந்துருச்சு? கொஞ்சம் ஆறுதலா இரம்மா. மல்லிகை கொடியின் வேற அறுத்து விட்டு அதன் மலருக்கு நீரூற்றி என்னப்பா பையன்? நான் ஒண்ணு வேற இருக்க மாட்டேன், எல்லாம் உன் மனசுபடி நடக்கும். ஆமா அப்பா. பைத்தியக்கார பொண்ணு, பைத்தியக்கார பொண்ணு. இன்னும் என்ன பத்தி நீ சரியா தெரிஞ்சுக்கல இல்லையா? பார், நீ இப்படி சதா வருத்தமா இருக்கிறேன்னு தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும்னு வெளியூர் போறதுக்கு ஒரு திட்டம் போட்டேன். இப்பதான் போட்டேன். வேண்டாம் அப்பா. இல்லம்மா, கோயம்புத்தூர்ல தேர் உற்சவம் பிரமாதமா இருக்குமா. நீ அங்க வந்த உன் கவலை கொஞ்சம் ஒழியும். ஒளிக்கு பக்கத்துல நிழல் இருந்தாலும் இருளாகத்தான் இருக்கும். உற்சாக நிகழ்ச்சிகள் எவ்வளவு இருந்தாலும் என் உடைந்த உள்ளம். இங்க பார், இப்படி பாருன்னு சொல்றேன், அழப்படாது. இப்போ உன் சொல்ல நான் கேட்கிறேன், ஏன் சொல்ல நீ கேட்கப்படாதா? இல்லம்மா, இப்ப உனக்கு வருத்தமா தான் இருக்கும். அங்க வந்து பாரு, அப்புறம் மேல சொல்லுவேன், ஆஹா இவ்வளவு பெரிய உற்சவமான்னு.
இது காத்தெல்லாம் தெருவோட போகுது அங்க பாருங்க. ஓஹோ, தொடர்பு கொடுக்காமல் அடிக்கிறேனோ? நான் ஒரு பித்தன். இதோ பார். போதும் போதும். இந்த வண்டியும் பம்பியும் காயலாங்கடையில கொண்டு போட்டா இரும்பு வேலை கூட போகாது. எடுத்துட்டு போய் கொள்ளாரத்துல போடுங்க. பலிக்காதே பெண்ணே, பலிக்காதே. இந்த மாதிரி வண்டி திருச்சி நகரம் முழுவதிலும் சுற்றினாலும் கிடைக்காது. ஆஹா, விக்டோரியா மகாராணி குழந்தையா இருந்த போது இந்த வண்டியைத்தான் உபயோகித்தாரா? அப்படியா? அது போகட்டும், நான் பள்ளிக்கூடம் போக வேண்டும். முகம் கழுவ தண்ணீர் கொண்டு வர்றியா? என்னங்க காப்பி வேண்டாமா? அட மடப்பெண்ணே, காப்பியால் முகம் கழுவினால் முகம் வளவளத்து போய்விடும். அட குடிக்கிறதுக்குங்க, குடிக்கிறதுக்கு. அது பிறகு முதலில் தண்ணீர். சாரி. ஆஹா, ரொம்ப நல்லா சைக்கிள் விடுறீங்களே வீட்டுக்குள்ள. வெளியில போனாலா தெரியும். ஏன் ஜன நடமாட்டம் இல்லாத தெருவாக பார்த்து போகிறேன், எனக்கா தெரியாது? ஆமா, திடீர்னு யாராவது வந்துட்டாங்க, அப்ப என்ன செய்வீங்க? திடீரென்று இறங்கி விடுவேன். ஆஹா. அவன் போன பிறகு திரும்பவும் ஓட்டுவேன். இல்லாவிட்டால் அவன் மேல் மோதி ஐயையோ. அவனை கீழே தள்ளி விடுவிடென்று ஓடி விடுவேன். மரகதம், மரகதம், மரகதம். என்னங்க நீங்க புலிக்குட்டிங்க, புலிக்குட்டி. இல்லாவிட்டால் இந்த யானை குட்டிகளை அடக்க முடியுமா? நான் வருகிறேன். மரகதம், ஒரு பிடிமா. நான் வரட்டுமா? என்னங்க புஸ்தக முட்டையெல்லாம் ஒழுங்கா கட்டி வச்சிருக்கீங்களா? ஓ, கைக்குள்ள பேப்பர் எல்லாம் வச்சிருக்கேன், பாத்து போயிட்டு வாங்க. சரி, வரட்டுமா? சரி. என்னங்க இது எது? உங்க கையில? சைக்கிள். சைக்கிள் இங்க இருக்கு. மரகதம், என்னங்க இது காகித பைய விட்டுட்டு காகரி பைய எடுத்திருக்கீங்க? மறதி. நல்லா இருக்குது, நீங்களும் உங்க மறதியும். அப்பப்பா, எதை எடுத்தாலும் அவசரம் தானே. சைக்கிள் உங்களை தூக்கணும், நீங்க போய் சைக்கிளை தூக்குனா எந்திரிங்க. வேலன்? ஆம், வேலனேதான். ஆச்சரியப்பட வேண்டாம். பய சேரன் செங்குட்டுவ மாதிரி இல்ல வந்திருக்கிறான். எங்கே இட வந்தாய்? ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? இவர்களால் கண்டுபிடிக்க முடியாது, இனிமேல் நாமே போய்விடுவோம் என்று இறக்கப்பட்டு வந்தாயா? நீண்ட நாள் ஒளிந்திருக்க முடியாது என்று நீயே ஓடி வந்தாயா? கண்டுபிடித்து விட்டால் கழுதை போல் உதவிட வேண்டும் என்று கலங்கி போய் வந்தாயா? இது என்ன கேள்வி? வர வேண்டும் என்று நினைத்தேன், வந்தேன். ஆமா, வர வேண்டும் என்று நினைத்தார் வந்தார், இனி போக வேண்டும் என்று நினைப்பார் போய் விடுவார். ஏன் காதல் கசந்து விட்டதோ அல்லது கைமாறி போய்விட்டதோ? கைமாறி போயிருக்கும். இதெல்லாம் சாஸ்வதமா என்ன சார்? ஏண்டா தம்பி சீருகிறாய்? நீ என்ன சிங்கமா புலியா? மலைப்பாம்பின் வாயில் தானே வந்து குதித்து விட்ட மான்குட்டியடா நீ. மான்குட்டி போனால் திருப்பி வராது. ஆமா, இது எலி குஞ்சு. சும்மாயிரடா நரிக்குட்டியே. உன் வண்டவாளம் எல்லாம் தபால் அதிகாரிக்கு தெரிந்து விட்டது. கொஞ்சம் பொறு, உன் மாமியார் வீட்டிலிருந்து வளைகாப்பு வரும், தயாராயிரு. என்ன? நீ ஆடிய ஆட்டங்களுக்கும் ஆக்கிய வினைகளுக்கும் அனுபவிக்க வேண்டாமா? கொஞ்சம் பொறு. என்னடா சொன்னேன்? சிக்கல நாய. நாய்? யாரடா நாய்? உழைத்து உழைத்து உரமேறி நிற்பவனடா நான். உன்னை போல் ஊரார் பணத்திலே வாழ்பவன் அல்ல. சார் பாருங்க சார், பாருங்க சார் அவனை. அதனாலே போபதி. டேய் கூலிப்பயலே, என் எதிரில் அவர் அடிக்க என்ன துணிச்சாடா உனக்கு? இவன் எலும்பை எண்ணி வைக்கிறேன். டேய், உன்னை சித்திரவதை செய்து விடுவேன், ஹிருதயத்தை சிதைத்து விடுவேன், கசைகடி கொடுத்து சல்லிடைக்கல் ஆக்குகிறேன். அயோக்கிய பயலே. வயசுக்கு இல்லாத சோம்பி இருக்கு, வாயும் கையும் எப்படி நீடுது பாருங்களேன் சார். ஏய் மூடுறா வாய. புகார் செய்திருக்கிறானா? புகார். டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாவது எனக்கு இடைஞ்சல் வந்தது வேலா, நான் ஒரு விஷக்கத்தி, ஞாபகத்தில் இருக்கட்டும். உன் மிரட்டலுக்கும் சவுக்கடிக்கு நான் அஞ்ச போறதில்ல. நான் உலகத்தையே வெறுத்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு உயிர் மேலே ஆசை கிடையாதுடா. ஓஹோ, பத்தத்த துறவியா? ஒரு தம்பி ஒரு நஞ்சியா, இவனை கொண்டு போய் வழக்கம் போல சவுக்கடி கொடுக்கச்சை. போடா போ. முதுகுக்கு ஜன்னல் வைக்கிறாங்க. இல்லைங்க கஜமா, சன்னல் வச்சா கம்பிய வளைச்சு போடுவான். ஸ்ட்ராங்கா 2 கதை போட்டு போடுறாங்க. போடா. என்ன பூபதி சார், நீர் இனிமேல் ஊருக்கு போகலாம். உமது லீவு கூட முடிந்திருக்கும் இல்லையா? ஆமா.